நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The Gospel according to St. Luke, chapter 19, verse 10. Luke எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே தேவன் வந்ததான ஒரு பெரிய நோக்கம், the greatest mission, அல்லது அவர் அனுப்பப்பட்டதான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பதற்காகவும். யாரெல்லாம் என்னெல்லாம் இழந்து விட்டிருக்கிறார்களோ அதை தேடி அதை ரட்சித்து மீண்டுமாய் மீட்டுக் கொள்ளும்படியாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய முக்கிய நோக்கமா இருந்தது. ஸ்தோத்திரம். அதாவது ஒரு விசேஷித்த குறிப்பிட்ட காரியத்துக்காய் என் தேவனாகிய கர்த்தர் அனுப்பப்பட்டார். ஸ்தோத்திரம். சுவிசேஷங்களில் வாசிக்கும் போது ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அழைக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. சோ அவர் வந்தது நோக்கம் என்ன? அழைக்கிறதற்கு அல்ல, அழைத்து போகிற ஆத்துமாக்கள் எப்படியாவது அழைத்து போகட்டும் என்று சொல்லி அதை சும்மா விடுவதற்காக அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாக அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஊழியம் செய்யவும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக வந்தார்? அவருடைய நோக்கம் என்ன? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். எதற்காக அனுப்பப்பட்டார்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய் அனுப்பப்பட்டார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10 வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல். ஹல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர்கள் தேவனால் வருகிற 47ஆம் வசனம். If anyone hears my words and does not keep them, I do not judge him, for I did not come to judge the world, but save the world. ஆமென். உலகத்தை நியாயத்திற்கு வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். பாத்தீங்களா? சோ ஆண்டுடைய நோக்கம் என்ன? ரட்சிப்பதற்காக வந்தார். தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். ஊழியம் செய்யும்படி அநேகரை ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக இந்த உலகத்துல வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார்.
உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக வந்த அநேக காரியங்கள், இவ்வளவு காரியங்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 ஊமைகளால கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஊமை அடுத்து இன்னொரு ஊமையாக 3 ஊமைகளை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் ஒரே அதிகாரத்துல அடுத்து அப்படியே கண்டினியூவா சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது முதலாவது நம்ம பார்க்கும்போது காணாமல் போன ஆடு, the lost sheep. அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க, வேதம் வச்சிருக்கவங்க வாசிங்க. தேவனாயிருக்கு என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதுல ஒரு ஆடு காணாமல் போனால் அவன் என்ன செய்வானா, 99 ஆடுகளையும் தன்வசமாய் விட்டு வனாந்திரத்துல விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போவான் என்று சொல்லி 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இங்கே ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்துற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆடு மந்தையில இருக்கிறதான ஒரு ஆடு, ஆமென், மேய்ப்பனுக்கு அண்டர்ல இருக்கிற ஒரு ஆடு. இந்த ஆடு என்ன செய்கிறது? திடீரென்று காணாமல் போய்விடுகிறது. ஆமென், ஆமென். இந்த ஆடு எங்க இருக்கிறது? மந்தையில இருக்கிறது. இந்த ஆட்டை கண்காணிக்கிறவர் யார்? மேய்ப்பன். ஆமென். மேய்ப்பன் அண்டர்ல தான் இந்த ஆடுகள் இருக்கிறது. இந்த ஆட்டுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் யார்? மேய்ப்பன். இந்த ஆடை பராமரிக்கிறவர் யார்? மேய்ப்பன். இந்த ஆடை போஷிக்கிறவர் யார்? மேய்ப்பன். இந்த ஆடை பாதுகாக்கிறவர் யார்? மேய்ப்பன். கொள்ள நரிக்கும் பொல்லாத கிரியைகளுக்கு அதாவது பாதுகாக்கிற ஒருவர் யார் என்று சொன்னால் மேய்ப்பன். யார் இந்த மேய்ப்பன்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஆடு எங்க இருக்கிறது? மந்தைக்குள்ள இருக்கிறது. மந்தை என்று சொன்னால் என்ன? சபை. இந்த சபைக்குள்ள இருக்கிறதான ஆடுகள் 100 ஆடு இருக்கிறது. ஆனா அது ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. இந்த காணாமல் போன ஆட்டை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது போட்டு நம்மளை விட்டு விடாதபடிக்கு இந்த ஆடு என்ன செய்கிறது? இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? அதை தேடி கண்டுபிடிக்கிறான். மேய்ப்பன் நாம் போகுகிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும், நான் எல்லாருடைய ஆட்டு மந்தைக்கும் சபைக்கும் மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆடு எங்க இருக்கிறது? மந்தையில் இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம் எங்க இருக்கு? ஒரு செழிப்பான ஒரு மேட்டில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திராட்சை தோட்டத்தை ஒரு அத்தி அது பின்னால வரலாம். 5ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன செய்யறாராம்? வேலி அடைத்து அதுல உள்ள கற்கள் எல்லாம் பொறுக்கி அதுல இருக்கிறதான வேண்டாத காரியங்களை எல்லாம் எடுத்து மாற்றி அதுக்கு வேலி அடைத்து அதுல ஒரு திராட்சை நற்குள்ள திராட்சை அதாவது என்னது ஆலையை அதுல நட்டு, ஏன்னா அது எப்பவுமே கனி கொடுக்கும்படியாய் எல்லாவற்றையும் பராமரித்து ஒரு நல்ல ஒரு விசுவாசியை கர்த்தர் சபையில வைக்கிறார். ஆமென். சபையில கட்டப்பட்டதான ஒரு விசுவாசி, ஒரு ஆடு, அது என்ன செய்ய வேண்டும்? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு சபையில நிலைத்திருக்க வேண்டும். ஆனா அந்த ஆடு என்ன செய்யுது? எல்லா ஆடு இருக்கு, 99 ஆடு இருக்கு. ஆனா அந்த ஒரு ஆடு இல்ல பாருங்க. அந்த ஒரு ஆடு போயிடுச்சு. எப்படி போச்சு? கீழ்ப்படியாமையினால. அந்த ஆட்டுக்கு பெருமை வந்துச்சு. அந்த ஆட்டு அதாவது எப்படி சொல்றது? எனக்கெல்லாம் தெரியும் விடு, எனக்கு தெரியாது என்ன இருக்குது, நான் நீங்க போயிட்டு வந்தேன்னா வரமாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கூட கேட்காம அது கீழ்ப்படியாமையினால எங்கேயோ போய் ஒரு புதர்ல போய் மாட்டிக்கொண்டது. ஹல்லேலூயா. அதாவது உள்ளுக்குள்ள சிக்கி கொண்டது. அந்த ஆடு இந்த மேய்ப்பன் தேடுறான். போற வழியில எல்லாம் கேக்குறான், இப்படி ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு பாத்தீங்களா? என் ஆடு பாத்தீங்களா? நாட்டுல எல்லாம் ஆட்டுக்கெல்லாம் பேர் வைக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு
வலி வரும், துக்கம் வரும், வேதனை வரும், எல்லாமே வரும். எப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை சபையை சரியா அட்டன் பண்ணாம, சபையின் மந்தையில இல்லாம, போதகருக்கும் மெய்ப்பனுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது எல்லா பிரச்சனையில போய் நாம் சிக்கிக் கொள்வோம். அதைத்தான் இந்த இடத்துல நாம் முதலாவது பார்க்கிறோம். சங்கீதம் 23 அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. வாசிக்கிறீங்களா? கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். யாரு? மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் மந்தில் இருந்தா தானே அந்த மெய்ப்பன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும்னா மந்தையில இருக்கணும், சபையில இருக்கணும். அவர் என்ன செய்யறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி, அவர் ஆத்துமாவை தேற்ற வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்ற வேண்டுமானால் நம் மந்தைக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஆவியானவர் வந்து நம்மை தேற்றுவார். வசனத்தின் மூலமா நம்மை தேற்றுவார், பாடலின் மூலமா நம்மை தேற்றுவார். சபை எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருந்தேன்னா கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு மந்தையில் இருக்கிற ஒரு ஆடு சொல்லுதான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா கூட நான் பயப்பட மாட்டேனா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உங்க தடியும் என்னை தேற்றும். ஒரு மாடு மந்தைக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்கு பயமே கிடையாது. ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருப்பார். கேராபின்களை அனுப்புவார், சேராபின்களை அனுப்புவார், தூதர்களை கொடுத்து அவர்களை ஆற்றி தேய்ச்சி அவளை கரம் பிடித்து, உன்னால நடக்க முடியலன்னா கூட அந்த மந்தையில இருக்கிற மேய்ப்பன் தோளின் மேல சுமந்து கொண்டு நம்மை வழி நடத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வைத்திருக்கிற மந்தையிலே நான் உண்மையா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் ஒன்று காணாம போனது. என்னது? வெள்ளிக்காசு. ஒரு அம்மா கையில எத்தனை இருந்ததா? 10 வெள்ளிக்காசு இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரமாட்டேன். 10 வெள்ளிக்காசு ஒரு அம்மா கிட்ட இருந்தது. அந்த அம்மா கையில தான் வச்சிருக்காங்க. வாசிங்க அந்த வசனத்தை. 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். If she loses one coin, does not light her lamp, sweep the house, and search carefully until she finds it. அன்றைய ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்தாள். ஒரு ஸ்திரீ எத்தனை வெள்ளிக்காசு? 10 வெள்ளிக்காசு. ஆமென். அந்த ஸ்திரீ எங்க இருக்காங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஆமென். அந்த அம்மா ரோட்ல இல்ல, அந்த அம்மா வெளியில எங்கேயும் இல்ல, அந்த அம்மா சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, தேவ பிரசன்னத்துல இருக்கிறாங்க, தேவனுடைய மகிமையில தான் இருக்காங்க. கர்த்தர் அவளுக்கு 10 ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். வெளிப்பாடை கொடுத்திருக்கலாம், தீர்க்கதரிசனத்தை கொடுத்திருக்கலாம், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். 10 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த ஸ்திரீ கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்தாள். அவளுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. உண்மைதான், ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா திடீரென்று ஒரு நாள் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. திடீரென்று ஒரு காசு காணாமல் போனது. இந்த அம்மா பரவாயில்ல, 10 இருந்துச்சு, 9 ஒண்ணுதான் காணாத போச்சு, 9 இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுல அந்த அம்மா என்ன செய்தாங்க? முதலாவது அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அன்றையும் அந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி, அவள் என்ன செய்கிறாள்? முதலாவது விளக்கை கொளுத்தி, ஆமென், காணாமல் போன அந்த காசை தேடும்படியா அந்த அம்மா செய்கிற முதல் வேலை என்னன்னா விளக்கை கொளுத்தி, ஆமென், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துல வந்து, ஹல்லேலூயா, விளக்கு தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் அங்க வந்து உட்கார்ந்து அந்த விளக்கை கொளுத்தி ஆவியானுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து, ஸ்தோத்திரம், என்ன செய்றாங்க? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி, வீடாகிய தன்னுடைய இருதயத்தை பெருக்கி, வீடாகிய தன்னுடைய ஆத்துமாவிலே என்னெல்லாம் அடைஞ்சிருக்கு, என்னெல்லாம் இருக்கு, என்ன காணாம போயிருக்கு, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் என்னுடைய சூழ்நிலை என்ன, என்னுடைய காரியம் என்னன்னு சொல்லி தேவன்
இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பரவாயில்ல விடு, நாளைக்கு வந்துடும், நான் ஜபத்தை எழுந்துட்டேன், நாளைக்கு வந்துடும், பரிசுத்தத்தை எழுந்துட்டேன், பரவாயில்ல விடு, அப்புறமா பெற்றுக்கலாம், பரவாயில்ல விடு, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல போயிட்டு நான் புதுப்பிச்சுக்கலாம், என்னோட அபிஷேகம் குன்றி போயிருக்கு, பரவாயில்ல விடு, நான் வாங்கிக்கலாம். நீங்க முடியவே முடியாது கர்த்தருடைய பிள்ளையே. ஸ்தோத்திரம். நாமும் தேவ சமூகத்துல நாளைக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறபடினால தான் இன்னைக்கும் நாம் அனல் இல்லாம குளிர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டா பல காரியங்களை சொல்ல அடுக்கடுக்கா சொல்லுவோம். ஆனால் இந்த அம்மா என்ன செய்றாங்க? கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எந்த இடத்துல விழுந்தாய் என்பதை நினைத்து வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்னத்தை இழந்து போயிட்டு இருக்கிறோம்? உற்சாகத்தை இழந்துட்டு இருக்கிறோமா? அபிஷேகத்தை இழந்துட்டு இருக்கிறோமா? தேவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை இழந்துட்டு இருக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை இழந்துட்டு இருக்கிறோமா? தேவனுடைய மகிமையை நாம் இழந்துட்டு இருக்கிறோமா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். தேவனுடைய தேஜஸ் கர்த்தருடைய மகிமையை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் அதுக்கு பத்தியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. நம்ம அதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இருக்குமே ஆனால் நாம் எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய மீட்பர் எந்த நாழிகையில் எந்த நிமிஷத்துல வருவாரோ தெரியாது நமக்கு. எந்த நிமிஷமும் வெளியேற பெற்ற நிமிஷம், எந்த நேரமும் வெளியேற பெற்ற நேரம். நீ இங்க இருக்கிற சபையில இருக்கிற, வெளியே இருக்கிற, காட்டுல இருக்கிய, அதெல்லாம் பிரச்சனை. நீ எங்க இருந்தாலும் தேவ சமூகத்துல இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சபையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரதில்லை, உலகத்துல வரா. உலகத்தின் மைய பகுதியாகிய சீயோன் மலையிலே கர்த்தர் ஒலிவ மலையிலே வருகிறார். அவர் வரும் பொழுது அவர் வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நீ எங்க இருந்தாலும் தேவ மகிமை அடைந்து விடக்கூடாது. நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய்விடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பரவாயில்ல விடு என்று விடவே வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பிசாசு பரவாயில்ல என்ற ஒரு வார்த்தை வேண்டுதான் நம்ம எல்லாரும் அவன் ஏமாத்தி கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya, நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த ஸ்திரீ அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா இருப்பாள். ஏன்னா அவளுக்கு தெரியும் 10 வெள்ளி காசு கொடுத்தாரு. ஏன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு எஜமான் வெளியூருக்கு போகும்போது ஒருத்தங்கிட்ட என்ன எவ்வளவு கொடுத்தாரு? 10, இன்னொருத்தகிட்ட 5, இன்னொருத்தகிட்ட 2 கொடுத்தாரு. அவர் கொடுத்தவர் மீண்டும் வருவார். வெளியூருக்கு போனவர் அங்கே தங்கிட மாட்டார். ஆமென், புரியுதுங்களா? போனவர் அங்கே இருக்க மாட்டார், அவர் வருவார். அவர் வந்த பிறகு கணக்கு கேட்பார். 10 கொடுத்தவன் 10 இன்னும் சம்பாதிச்சான், 5 கொடுத்தவன் இன்னும் 5 சம்பாதிச்சான். ஆனா 1 வாங்கிடுவன் என்ன பண்ணான்? அதை என்ன பண்ணான்? நிலத்துல தோண்டி புதைச்சு வச்சான். ஆண்டு வந்தா கணக்கு கேட்பான். உனக்கு நான் அபிஷேகத்தை கொடுத்தேனே, உனக்கு நான் சபாவியை கொடுத்தேனே, உனக்கு நான் வரங்களை கொடுத்தேனே, உனக்கு நான் வெளிப்பாடை கொடுத்தேனே, உனக்கு ஞானத்தை கொடுத்தேனே, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எவ்வளவு நீ சம்பாதிச்சு வச்சிருக்க? இதை கொண்டு எத்தனை ஆத்மாக்களை ராஜ்யத்துல சேர்த்தேன்னு சொல்லி கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டாரா? கொடுத்தவர் கண்டிப்பா கணக்கு கேட்பார். கொடுத்தவங்க யாரும் கொடுத்து சும்மா இருக்க மாட்டாங்க. பணத்தை கொடுத்தவங்க பணத்தை வட்டியோட கேட்பாங்க. ஆமென், ஹalleluya. தேவ சமூகத்துல கர்த்தர் கொடுத்தது உண்டானால் அதை நிச்சயமாய் அவர் கேட்பார். இந்த ஸ்திரீ என்ன செய்தாங்க? அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல. அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு நிம்மதி இருந்திருக்காது, சமாதானம் இருந்திருக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கேர்லெஸ்ஸா வாழ்ந்துருக்கிறோம். பரவாயில்ல, இன்னைக்கு ஜெபம் பண்ணலையா? பரவாயில்ல. இன்னைக்கு என்னோட பசத்தை கெட்டு போச்சா? பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் வாழ்ந்து இருக்கோம். கர்த்தர் நம்மை பார்த்து மிகவும் துக்கப்படுகிறவராய் சார். என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஇல்லை, என் பிள்ளைகள் நான் கேட்ட பசுத்தத்துல இல்லை என்று சொல்லி கர்த்தர் துக்கப்படுவார். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நிறைய நேரத்துல தேவ சமூகத்துல எழுந்து போயிருக்கிறோம். அதை நாம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் ஜாக்கிரதையா இருப்போம். 3வது பார்க்கிறோம், லூக்கா 15ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது இது ஒரு மனுஷர் தான். இதெல்லாம் நம்ம எல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கிற செய்திகள் தான். ஒரு அப்பாக்கு 2 பிள்ளைகள். அதுல இளையவன் என்ன செய்கிறான்? தன் ஆஸ்தி எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு ஆஸ்திகள் எல்லாம் சேர்த்து கொண்டு, ஆஸ்திகள் என்று சொன்னால் என்ன? தகப்பனுடைய பிரசனத்துல இருக்கிற, இப்ப தகப்பன் கூடவே இருக்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லிருக்கிற புரியுதுங்களா? நான் கதை சொல்லின்னு இல்ல, இதெல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டதான கதைகள். அத சொல்ல வரல நானு. இந்த இளையவன் 2 பிள்ளைகளும் தகப்பனுடைய பிரசனத்துல, தகப்பனுடைய கண்ணுக்கு முன்னால, தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல, தகப்பனுடைய மகிமையில, தகப்பனுடைய பாதுகாப்புல, தகப்பனுடைய எல்லா நன்மைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால 2 பேர். ஹalleluya. அதுல இளையவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்துச்சு. அப்பா, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்துல நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டே, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டே, ஸ்தோத்திரம், எல்லா ஆவிக்குரிய நன்மைகளையும் சேர்த்து கொண்டே, உனக்காக ஆவிக்குரிய என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நன்மைகளை எல்லாம் சேர்த்து கொண்டே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை பெற்றோம், பாவ மன்னிப்பை பெற்றோம், சந்தோஷத்தை பெற்றோம், நிம்மதியை பெற்றோம். ஒரு நாள் நான் பார்க்கும்போது உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருந்து இன்னைக்கு கர்த்தர் அழகா நம்மை உடுத்தி வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல பார்க்க நமக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாம இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நீ திருப்தியா சாப்பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வச்சிருக்கார். ஒரு காலத்துல பணத்துக்கு அவஸ்தைப்பட்டோம். இன்னைக்கு கர்த்தர் பணத்தை கர்த்தர் நமக்கு பேங்க் பேலன்ஸை கொடுத்து வச்சிருக்கார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பின்னால கொஞ்சம் நீங்க பின்னிட்டு பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கார். ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஒரு திருப்பி போட்ட அப்பத்தை போல இருக்கிறோம் அல்லவா? கர்த்தர் நம்மை முழுதுமா திருப்பி போட்டு விட்டார். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை பரிபூர்ண நன்மையினால் ஆசீர்வாதங்களால் நிறைத்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் நாம் தள்ளப்பட்ட கல்லா இருந்தோம். இன்னைக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு நாள் நம்முடைய பேச்சு எடுபடாம இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே வேண்டாதவர்களா இருந்தோம். இன்னைக்கு நாம் எல்லா இடத்துல வேண்டப்பட்டவர்களா இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டோம். அங்க அப்பா கிட்ட என்னெல்லாம் வந்தவா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்திருக்கோம் தெரியுங்களா? தூர தேசத்துக்கு போயிட்டு இந்த பையன் அப்படிதான் பண்ணா. 2வது மகன் எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். நீ தூர தேசத்துக்கு போறதுக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார். நீ தூர தேசத்துக்கு போயிட்டு துன்மார்க்கமாய் வாழறதுக்காகவா கர்த்தர் உனக்கு எல்லா சொத்துக்களையும் கர்த்தர் கொடுத்தார்? நீ தூர தேசத்துல போய் கர்த்தரை மகிமைப்படுத்தாம துன்மார்க்கனோடு, அதாவது உலக மனுஷனோடு வாழ்வதற்காகவா கர்த்தர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அதுக்காகவா பணத்தை கொடுத்தார், அதற்காகவா பொருளை கொடுத்தார், அதற்காகவா வாகனங்களை கொடுத்தார், அதற்காகவா பணத்தை கொடுத்தார். அருமையான தேவஜனமே, எதுக்கு தெரியுமா? நீ எல்லாவற்றையும் பெற்று எல்லா ஆசீர்வாதங்களோட அப்பாவோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டான். உனக்கு அப்பா எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்து கொடுத்தார். அப்பாவாகிய நம்முடைய இயேசப்பா எல்லா நன்மைகளையும் கத்து நமக்கு கொடுத்தார். ஆனா இந்த மகனும் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். அங்க போனப்ப என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியலீங்களா? அந்த அதிகாரத்துல ஃபுல்லா வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அவன் தூர போன உடனே குறைவு பட தொடங்கினான். 14ஆம் வசனத்துல அவன் குறைவு பட தொடங்கினான். ஜெபத்துல குறை வந்துச்சு. ஏசப்பா விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு எப்ப நம்ம தூரம் போறோமோ ஜெபத்துல குறைவு, பரிசுத்தத்துல குறைவு, சமாதானம் இல்லாத குறைவு, நிம்மதி இல்லாத குறைவு, பண குறைவு, ஆரோக்கிய குறைவு, எல்லாத்துலயுமே குறைச்சல். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எப்ப நம்ம தேவனுடைய சமூகத்தை, எப்ப அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போறோமோ எல்லாவற்றிலும் குறைவு. ஃபர்ஸ்ட் குறைபட தொடங்கினான். ஜெப குறைவு, அபிஷேக குறைவு, எல்லாம் குறைச்சல் வந்துச்சு. தொடங்கின உடனே இவன் நினைச்சான், எப்படியாவது இங்க ஒரு வேலை செஞ்சிடலாம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஆமென். அப்பா கிட்ட ஒட்டி கொண்டு இருக்க வேண்டியவன். புரியுதுங்களா நான் சொல்றது? ஏசப்பாவோடு ஒட்டி கொண்டு இருக்கிற வேண்டிய ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு கர்த்தரை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு, உலக மனுஷங்கிட்ட போய் ஒட்டி
கொண்டான். கரெக்டா இது? நியாயமா இது? ஹalleluya. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் பண்றோம். கர்த்தரை விட்டுறோம். அவங்களை கனப்படுத்தி ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, ஐயோ இன்னைக்கு நம்ம அவங்க கூப்பிடுறப்ப போகலன்னா நீங்க ஆராதனை எல்லாம் பண்ணி கூட பரவாயில்ல, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, ஐயோ நம்மளுக்கு நாளைக்கு ஹெல்ப் வேணுமே ஐயோ சொல்லி எல்லாத்தையும் தேவனை மறந்து விட்டு உலக மனுஷனோட கூட போய் ஒட்டி கொள்ளுகிறோம். அவன் ஒட்டி கொண்டு அந்த குடியானவன் அவன் ஒட்டி கொண்டபடினால அந்த குடியானவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? தன் வயலில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இவன் போய் ஒட்டிக்கினா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், குறை வந்துச்சு, நான் இப்படியாவது போய் சேர்த்துக்கினா எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் நினைச்சான். ஆனா அந்த குடியானவன் என்ன செய்தான் தெரியுமா? பன்றிகளை மேய்க்கும்படியாய் அனுப்பினான். அவ்வளவு கீழ்த்தரமாயிட்டோமா? பன்றி மேய்க்கிற ஜாதியாவா மாறிட்டு நம்ம பன்றிகளை மேய்க்கக்கூடிய நிலைமையில நம்ம வந்துட்டு இருக்கோம். அருமையான இளைய மகனே, அருமையான இளைய மகனே, அப்பா கிட்ட இருக்கும்போது எவ்வளவு சம்பூர்ணமா இருந்த, எவ்வளவு சந்தோஷமா இருந்த. ஆனா இன்னைக்கு உன்னை பன்றி மேய்க்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே பிசாசு. ஏன் தெரியுமா? அது காரணம் என்ன தெரியுமா? தூர போனபடினாலே, ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு தூர போனபடினாலே இன்னைக்கு பன்றி மேய்க்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு என்ன? அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயத்தை நிரப்ப ஆசையா இருந்தான். இப்போ அவனுக்கு சாப்பாடு கூட இல்ல, சாப்பாடு இல்ல. இந்த பன்றிங்க சாப்பிட தவிட்டியாவது நான் சாப்பிட்டு திருப்தி ஆக்கி கொள்ளலாம் நினைச்சான். ஆனா அதையும் முடியல. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இன்னைக்கு பன்னி சாப்பிடுற சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாத நிலைமை. காரணம் என்ன தெரியுமா? நீ தூரமாய் போனபடினாலே, நீ அப்பா விட்டு தூரமாய் போனபடினாலே, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் போனபடினாலே, தேவனுடைய மகிமையை இழந்தபடினாலே, உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருந்து நீ தூரமாய் போனபடினாலே இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து அந்த பன்றிகள் சாப்பிடுற தவிட்டு கூட கிடைக்காம அவஸ்தைப்படுறான். அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் எழுந்து, என் தகப்பன் வேலைக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இது என்ன பார்க்கிறோம்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, எல்லாரும் கவனிங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவன் தூரமாய் போனாலும் கர்த்தர் விடுறதில்லை. வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமான் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் மீண்டுமாக தூக்கி எடுக்கிறார். புரிந்த நாணலை கர்த்தர், அதாவது நாணல், அதாவது அது ஆல்ரெடி நாணல், அது ஒண்ணுமே இல்லை, ஆனால் அது முறிந்து போட்டு கர்த்தர் விடுறதே இல்லை. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய சுபாவம். இதுதான் அப்பாவுடைய அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு. அக்கா அவர் என்ன செய்கிறார்? மீண்டுமாக தொடுகிறார், மீண்டுமா பேசுகிறார், மீண்டுமா உணர்த்துகிறார், மீண்டுமா வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், மீண்டுமா பாடல் மூலமாய் பேசுகிறார், தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். பேசி கர்த்தர் மீண்டுமா நம்முடைய பிள்ளைகளை அவர் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறார். இதுதான் அந்த சின்ன மகனுக்கு நடந்தது. அப்பா வீட்டுல அவருக்கு தெளிந்து வந்த போது அவன் செய்றான், ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாகுவோம், அப்பா நான் உமக்கு விரோதமாக மனத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டா போதும், அப்பா அப்படியே அணிஞ்சுக்கணும், அப்பா அப்படியே சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்? அவன் போயிட்டு, இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரம் நல்ல. வாசிங்க 22ஆம் வசனம், 21ஆம் வசனம் வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, என்ன பாருங்க, உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் என்னது? உமக்கு உங்களுடைய குமாரனை சொல்லப்படும் நான் பாத்திரம் நல்ல, இந்த பிள்ளை சொல்றது கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, அது வார்த்தம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் bring out the best robe and put it on him, put a ring on his finger and sandals on his feet. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் இழந்தது,
அதெல்லாம் வச்சு கர்த்தர் மீண்டுமாய் கொடுக்கிறார். அப்பா அந்த பிள்ளைக்கு எல்லாவற்றையும் கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போ இரண்டாவது மகனுடைய காரியம் முடிஞ்சிச்சு. இப்போ பெரிய மகன் மூத்தவன், 2 பிள்ளைங்க இல்லைங்களா, அதுல இளைய மகன் திரும்பி வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். இத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இளைய மகன், நம்ம கதை என்னது? இந்த கெட்ட குமாரன். அவருக்கு பேர் என்ன? கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் தான், ஆனா மனம் திரும்பி வந்துட்டாரே, மனம் திரும்பி தேவ பிரசன்னத்துல வந்துட்டாரே. இப்ப அவர் கெட்ட குமாரன் இல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்பட்டதான ஒரு பிள்ளை. ஆனால் 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உங்களுடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவருக்காக கொழுத்து கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவர் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். ஆமென். இப்போ இரண்டாவது குமாரன் கெட்ட குமாரன் தான், ஆனா மனம் திரும்பி வந்துட்டான். இப்போ மூத்த மகன் எங்க இருக்காரு? அங்கேயே தாக்குறாரு, அப்பா கிட்டயே தாக்குறாரு. டெய்லி அப்பா முகத்தை தான் பாக்குறாரு, டெய்லி அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல தாக்குறாரு, டெய்லி அப்பாவுடைய பிரசனத்துல தாக்குறாரு. அவருடைய உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் இந்த மூத்த மகன் அப்பாவுடைய மறைவில தாக்குறாரு. புரியுதுங்களா? அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களில தான் இருக்காரு. ஆனா விருந்து கொண்டாடுகிற நேரத்துல, ஸ்தோத்திரம், இங்க களிப்பும் சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டாயிருக்கிற நேரத்துல அப்பா ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? சந்தோஷப்பட, ஒரு பாவி நிமித்தம் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட மகிழ்ச்சியா இருக்குமா? அந்த மகிழ்ச்சியில பங்கு பெற முடியாத ஒருவன். புரியுதுங்களா? இந்த மூத்த மகன் டெய்லி அங்க தங்குறாரு, அப்பாவுடைய கூட தான் போஜனம் பண்றாரு, அப்பாவோட கூட தான் இருக்காரு, எல்லாமே அங்கதான் நடக்குது. ஆனா விருந்து பண்ற நேரத்துல வெளியே இருக்கிறான். அவன் சொல்றான், நான் வரமாட்டேன். அவன் என்ன சொன்னாரா? நான் வரமாட்டேன். இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாமலும் நீ என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை யாவது கொடுக்கவில்லை. இவனுக்கு இப்போ ஒரே வைராக்கியம், கோபம். இவ்வளோ நாள் உங்க கூட தான் இருக்கிறேன், எனக்கு இப்படி எல்லாம் செய்யலையே. என் சிநேகிதரை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆடை வெட்டி இருப்பீங்களா, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இருப்பீங்களா, இன்னைக்கு கெட்டு போய் நாசமாய் வந்திருக்கிறேன், இவனுக்காக இவ்வளவு செய்றீங்களே. இது எதை காட்டு தெரியுமா? 2ஆம் வருகையை காட்டுகிறது. இவ்வளோ வருஷம் நான் கீழ்ப்படிந்து இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு நம்ம பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லுங்க. பரபாஸ், புரியுதுங்களா? ஹலோ, இருக்கீங்களா? பரபாஸ் அவன் என்னது? இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் சொன்னார் தானேங்க? சொல்லியா? நான் தப்பா சொல்லுங்கன்னா சொன்னார்ல. இன்னைக்கு நம்ம இவ்வளோ வருஷமாய் பாடுபடுறோம்ல, பரிசுத்தத்தை காத்துக்கிறோம், செபிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானத்தை எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். அப்போ ஆண்டுகிட்ட கோவப்படலாமா? ஏன்னா அதோட நான் இவ்வளவு வருஷமா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், இவ்வளவு வருஷம் ஞானத்தை எடுத்து ஊழியெல்லாம் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு பிரசங்கெல்லாம் பண்ணிக்கிறேன், எவ்வளவு வெளிப்பாடெல்லாம் சொல்லியிருக்கேன், திருப்பசெல்லாம் சொல்லியிருக்கேன், இப்படி பரவாசு ஒண்ணு இல்லாத அவனை சேர்த்துக்கிறீங்க, என்ன இப்ப நரகத்துக்கு தர்றேன்னு கேட்க முடியுமா? நிறைய பேர் அப்படித்தான் நிலைமை ஆயிடுச்சு. நம்முடைய நிலைமை அப்படித்தான் ஆயிடுது. கேட்டா எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், ஜெபமா தெரியும், வசனமா எல்லாம் தெரியும், வெளிப்பாடு எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தருடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமா? தேவனுடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது நம்ம பொறாமப்பட்டு கோபப்பட்டு இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம முட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மூத்த மகன், இளைய மகன் வந்துட்டான், அவன் போனா வந்துட்டான். ஆனா மூத்த மகனோ இன்னைக்கு கொண்டாட வேண்டிய நேரத்திலே வெளியேறான். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது, அந்த பரிதாபமான நிலைமை நமக்கு வரக்கூடாது. இந்த 3 காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன மகன், இந்த 3 நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற வார்த்தையை அவங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் அமைதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி. நம்மளாம் எங்க இருக்கிறோம்? கர்த்தர் வச்ச மந்தையில தான் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். மந்தையில தான் நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் வச்ச இடத்துல தான் நம்ம இருக்கிறோமா? அல்லது தூர தேசத்துக்கு போயிடுறோமா? சபை விட்டு தூரமாய் போயிட்டு இருக்கோமா? கர்த்தர் சொல்றாரு, திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டாராம். திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரமா இருக்கிற என்னையும் நம்மையும் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. உன் குடும்பத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்து இந்த திராட்சை தோட்டத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறோம்? எப்படி நடந்து இருக்கிறோம்? சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா? அல்லது எல்லாம் எனக்கு தெரியும், நான் எவ்வளவு வருஷம் விசுவாசி தெரியுமா, நான் எனக்கு என்ன வெளிப்பாடு தெரியாதா, எனக்கு என்ன ஆதியாகமத்துல வெளிப்பாடு வரைக்கும் நல்லா தெரியும் எனக்கு பெருமையோடு போய் கொண்டிருக்கிறோமா? சில சொல்றது நான் கேட்டிருக்கேன், எல்லா தேவனுக்கு எல்லா ஆண்டுக்கும் தெரியும், எல்லா ஆண்டுக்கும் தெரியும், தெரியும், எல்லாமே தெரியும். நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், என்ன யோசிக்கிறேன் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறபடினால மீண்டும் திரும்பி வந்துடலாம். கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துக்கு நான் வந்துடலாம். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், துக்கம் வரும், கண்ணீர் வரும், அலைச்சல் வரும், பிசாசின் பிடியில சிக்கிக்கொள்வோம். மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். வசனத்துல வாசிக்கிறோம், முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். சோ நம்முடைய பின்னிலைமை குறித்து நம்ம நினைச்சு பார்க்கலாம். தேவனை விட்டு தூரம் போகாதீங்க, தேவனை துக்கப்படுத்தாதீங்க, தேவனுக்கு விரோதமான செயலை செய்யாதீங்க. நாம் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே கவனமா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் உனக்கு கொடுத்த 10 வெள்ளி காசு உன் கையில தான் இருக்கா? இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைய நினைச்சு பாரு. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, இருக்கா? எல்லாம் 1-2 காணாம போயிட்டு இருக்கா? ஜெபம் காணாம போயிடுச்சா? பரிசுத்த காணாம போயிடுச்சா? கர்த்தருக்காக இந்த வைராக்கியம் காணாம போயிட்டு இருக்கா? சபை கூடி வருவதில் காணாம போயிட்டு இருக்கா? கர்த்தருக்காய் கொடுக்கிற காரியம் காணாம போயிட்டு இருக்கா? கர்த்தருக்காக நேரத்தை இன்னும் கொடுக்கலையா? அது காணாம போயிட்டு இருக்கா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்க சிந்தனையில அங்கங்க எங்க சிதறடிக்க விடாதீங்க. ஜெபத்திலேயே இருங்க. ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னோடு பேசுகிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் கவனமாயிருப்போம், தேடி கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், வேண்டாம், வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, நாளைக்குள்ள இந்த இரவு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை போல நம்முடைய நிலைமை போல நமக்கு வந்துருமே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தேவனே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அப்பாவுடைய பிரசன்னத்துல இருந்ததான அந்த இளைய மகன் இன்னைக்கு தூர தேசத்துக்கு போயிட்டு. போவாதீங்க ப்ளீஸ், தூரமாய் போவாதீங்க. கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. ஆபத்து வரும், பட்டினி வரும், பசி வரும், வேதனை வரும், துக்கம் வரும். கர்த்தரை விட்டு போயிட்டு அந்த தேசத்துக்குரிய அந்த ஒட்டிக்காதீங்க, ஒட்டிக்காதீங்க. அந்த பண்டிகை சாப்பிடுற சாப்பாடு கூட நமக்கு கிடைக்காம போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, ஒரு எச்சரிப்பின் செய்தி எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி சுவாமி. ஆமாண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிடுறோம் ராஜா.
மனுஷருக்காக, குடும்பங்களுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பணத்துக்காக எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உங்க விட்டு தூர போயிடுறோம். ராத்திரிகளை மன்னியும் ஆண்டவரே சொல்லலாமா? மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே ஒரு முறை கூட எங்களை மன்னியும் ஐயா. இந்த கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கின்ற ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க ராஜா. அன்னைக்கு கெட்ட குமாரனுக்கு ஒரு புத்தி தெளிந்தது போல எங்களுக்கு ஒரு தெளிவு தார மாட்டவரே. எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை தார மாட்டவரே ராஜா. ஆமாண்டவரே, புத்தி இல்லாத பிள்ளைகளை போல வாழ்கிறோம் ஐயா. அப்பா பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர எங்களுடைய சாட்சியை நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. உலகத்துக்கு நேரா ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உலக கிரியைகள், உலக சிற்றின்பங்களுக்கு நேராய் போய்விடுகிற ஐயா. மன்னிப்பீராக ராஜா, மன்னியம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்ட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவியானவர் இடைப்படுவீராக. ஆவியானவர் பேசுவீராக ராஜா. கேட்கும் போதே மன திரும்பதலை கொடுங்க ராஜா. கேட்கும் போதே பக்கமாய் திரும்ப கட்ட உதவி செய்யுங்க ராஜா. அப்பா மூத்த மகனை போல ஆண்டவரே என்னால உமக்கு முன்னாலே இருந்து கத்தாவே விழுந்து பட்ட நேரத்தில் வெளியாயிட்டானே கத்தாவே. அந்த நிலைமைகளுக்கு வரக்கூடாதப்பா. நான் சபைக்கு போறேன், நான் எல்லாம் எனக்கு தெரியும் இருந்து 2ஆம் வருகையில கைவிடப்படாதபடி நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுகிறதானே அந்த ஆண்டவரே மன ஆட்டுக்குட்டியாருடைய விருந்தில நாங்க பங்கு கொள்ளாம போயிடாதபடி ராஜா நீர் எங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டவரே. நீர் எங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டவரே ராஜா. மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதியம். விசுவாசிகளுக்கு கடைசி நாட்களிலே விசுவாசிகள் மத்தியில விசுவாசத்தை காண்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த நிலைமைகளுக்கு வராதபடிக்கு என்னாலும் உள்ள பிள்ளைகளாக, என்னாலும் உமக்காக வாழ்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் சுவாமி. எங்களை முற்றிலுமா தாழ்த்து அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு கொடுப்பாராக.